Dear students, this is Joe in Stuff Physics. இந்த வீடியோவில் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெக்சர் நம்பர் EP10, கோர்ஸ் கோடு PH3151, என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அப்படியே தான் கோர்ஸ் நேம். இந்த கோர்ஸில் யூனிட் 3ல் ஆசிலேஷன் ஆப்டிக்ஸ் அண்ட் லேசரில் லேசருங்கிற போர்ஷனில் தான் இந்த ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் டிரைவ் பண்ண ஒரு சாலிட் எடுத்துப்போம். இந்த சாலிட் மேலே லைட்டை ஃபால் பண்ண வைக்கிறோம், லைட்டை விழ வைக்கிறோம். ஓகே, இந்த லைட் ரேடியேஷன் விழுறதுனால ஆல்ரெடி இந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சோ அதை நம்ம லோயஸ்ட் எனர்ஜி லெவல் E1ல் எடுத்துக்கலாம். நம்ம லைட்டை அனுப்பின பிறகு அதுக்கு எனர்ஜி எக்ஸஸாக கிடச்சி டோட்டலாக அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம எனர்ஜி E2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி டிரான்சிஷன் நடக்குது பார்த்தீங்களா, லோயஸ்ட் எனர்ஜி லெவல் டு ஹையர் எனர்ஜி லெவல். இது ஒரு 3 வகையான டிரான்சிஷனில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அப்சார்ப்ஷன், தென் ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தென் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இதுதான் 3 கைண்ட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்ஸ். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு பேர் அப்சார்ப்ஷன். இனிஷியலாக இங்கே இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற எனர்ஜி லெவலில் டினோட் பண்ணுறோம். இப்போது இந்த லைட்டை இது மேலே பட வைக்கிறோம், அதாவது இந்த ஆட்டத்து மேலே பட வைக்கிறோம். அப்படி படுறதுனால இந்த ஆட்டம் இந்த லைட்டுலேருந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்குது. அப்போ இதோடைய எனர்ஜி அதிகமாகிடுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரவுண்ட் ஸ்டேட்டில் சில ஆட்டம் இருக்குது. புரியணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஆட்டத்தை மட்டும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இதான் இதோட மினிமம் எனர்ஜி, அதனால் இது கிரவுண்ட் ஸ்டேட் இருக்க மாதிரி டினோட் பண்ணிட்டோம். இப்போது இந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸ், லைட்டுங்கிறது ஸ்மால் பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும். அந்த ஸ்மால் பேக்கெட் ஆஃப் எனர்ஜிக்கு பேர் ஃபோட்டான்னு பேர். இந்த ஃபோட்டான், அதாவது இந்த லைட்டு இந்த ஆட்டத்து மேலே படுறதுனால இந்த ஆட்டத்தோட எனர்ஜி இப்போது அதிகமாகிடுது. ஸோ அதிகமாகிடுச்சுன்னா அது எங்கே போகும்னா அதோடைய மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டேட்ஸ் போகும். இதுதான் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஆட்டம் இங்கேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சு. அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் அப்சார்ப்ஷன். ஓகே, இது ஈக்குவேஷனில் எழுதணும்னா ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷனுங்கிறது பெர் செகண்டில் எத்தனை ஆட்டம் E1 கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் E2க்கு பேர் இருக்கிறது தான் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்போது அது ஈக்குவேஷனில் எழுதணும்னா R12ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறதுனால இது R12 ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஓகே, நம்பர் 1 என்னென்னா டைரெக்டாக எதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டில் எத்தனை ஆட்டம் இருக்கோ அதை பொறுத்து இந்த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு அமைஞ்சிரும். அடுத்தது இது வரக்கூடிய இது மேலே படக்கூடிய ரேடியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேடியேஷனோட டென்சிட்டி பொறுத்தும் இது மாறுபடும். அப்போது R1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N1 இன்ட்டு ரோ. இப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இது ஈக்குவல் பண்ண என்ன செய்வோம், ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ R12 இஸ் ஈக்குவல்ஸ் டு B12 இன்ட்டு N1 இன்ட்டு ரோ. இங்கே B12ங்கிறது கான்ஸ்டன்ட், வேர் B12 இஸ் கான்ஸ்டன்ட் விச் கிவ்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் பெர் யூனிட் டைம். இது வந்து ஒரு பெர் யூனிட் டைமில் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை குறிக்குது, கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். R12 இஸ் ஈக்குவல்ஸ் டு B12 N1 ரோ. இதுதான் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கான ஈக்குவேஷன். ஓகே, இப்போது ஸ்பான்டேனியஸ் எமிஷனுங்கிறது நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ ஒரு வேளை இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், பிகாஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணுறதுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஆட்டம் இருக்க மாதிரி எடுத்துப்போம், இருக்குதுன்னு நினச்சிப்போம். அதாவது அப்சார்ப் பண்ணி இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எல்லா ஆட்டம் வந்துருச்சு. ஓகே, இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம் ரொம்ப நேரத்துக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டை தன்னைத்தானே ரிட்டைன் பண்ணிக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பண்ணும், ஸ்பான்டேனியஸாகவே அது அப்சார்ப் பண்ண எனர்ஜியை எமிட் பண்ணிவிட்டு ஸோ கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அதோட எனர்ஜி குறைஞ்சிருச்சு, அதனால் நம்ம இது என்ன பண்ணிட்டோம், கிரவுண்ட் ஸ்டேட்டை டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இது மாதிரி எந்த ஒரு ட்ரிகரிங் எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங்குமே இல்லாமல் ஸ்பான்டேனியஸாகவே ஆட்டம் அதோடைய அப்சார்ப் பண்ணப்பட்ட எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்.
ஓகே, இதுக்கும் இந்த ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நம்மளால் எழுத முடியும். R21 ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னு லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். R21 எதை குறிக்குதுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ரேட் ஆஃப் spontaneous emission is directly proportional to only number of atom in the excited state. இதில் எத்தனை ஆட்டம் இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த spontaneous emission ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அமையும். இங்கே எக்ஸ்டர்னலாக எந்த ரேடியேஷனும் இல்லை, அதனால் இங்கே ரோங்கிற டேர்மும் வரலை. அதுவாகவே தான் நம்ம எமிட் பண்ணுது, அதனால் இங்கே ரோங்கிற டேர்ம் இங்கே வரலை. ஸோ இது ஈக்குவல் பண்ண நம்ம என்ன செய்வோம், R21 SP spontaneous is equals to some constant A21 into N2. A21ங்கிறது என்னன்னா, it is a constant probability of spontaneous emission, மேலேந்து வர spontaneous emission per unit time. இதுதான் வந்து A21. So totally the rate of spontaneous emission R21 spontaneous is equals to A21 into N2. Okay. Next, third process is stimulated emission. ஒருவேளை நம்ம அப்சர்வ் பண்ணப்பட்டு எல்லா ஆட்டமும் எக்ஸைட்டட் ஸ்டேட் போனதுக்கப்புறம் அது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே ரீட்டன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே, அதை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகலை, இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே நிற்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுச்சுவேஷனில் இது மேலே லைட்டை மறுபடியும் கண்டினியூவஸாக, அதாவது அந்த சாலிட் மேலே லைட்டை அனுப்பிச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த சாலிடில் லைட் அனுப்புறதுனால நம்ம இன்புட் லைட்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டத்தை ட்ரிகர் பண்ணுது. அப்படி ட்ரிகர் பண்ணி இங்கே இந்த ஆட்டத்தில் அதை அப்சர்வ் பண்ணப்பட்ட எனர்ஜியை எமிட் பண்ண செய்யுது. அப்படி எமிட் பண்ண செய்கிறதுனால இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம் ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிடுதுன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போது நம்ம ஒரு ஃபோட்டான் அமிச்சோம், அப்போ இந்த ஒரு ஃபோட்டானும் வந்துருச்சு வெளியில். ஆல்ரெடி இது அப்சர்வ் பண்ணி ஒரு ஃபோட்டானை வச்சுருந்துச்சு, அதுவும் எமிட் பண்ணி வெளில வந்துருச்சு. ஸோ டோட்டலாக மறுபடியும் அந்த ஆட்டம் எப்படி இருந்துச்சோ அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னலாக அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை எமிட் பண்ண வச்சோம். அதனால் இதுக்கு பேர் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னு பேர். Stimulated emissionக்கான equation, that is rate of stimulated emission is nothing but R21 stimulated is directly proportional to number of atom in the excited state. Okay, in the stimulated emissionக்கான rate of stimulated emission equation is directly proportional to number of atom in the excited state. At the same time density of the இன்சிடென்ட் ரேடியேஷன், இங்கே நம்ம அமைச்சோம் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டான் ஆஃப் லைட்டு, இதோடைய ரேடியேஷனை பொறுத்தும் இந்த ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மாறுபடும். ஸோ R21 ஸ்டிமுலேட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N2 இன்ட்டு ரோ. இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டன்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ B21 இன்ட்டு N2 இன்ட்டு ரோ. ஸோ இதுதான் இந்த ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கான ஈக்குவேஷன். இங்கே B21ங்கிறது கான்ஸ்டன்ட், இட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பெர் யூனிட் டைம். பெர் யூனிட் டைமில் எவ்வளோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்குங்கிற ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் B21. ஓகே, இப்போது 3 வகையான டிரான்சிஷனை பற்றி பார்த்தோம். ஓகே, ஆக்சுவலாக லேசரில் என்னென்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ப்ராசஸ் தான் நம்ம லேசர் ஆக்சுவலாக உருவாக்குறோம். ஆக்சுவலாக இந்த கொஷினுங்கிறது ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் பற்றினது. இந்த ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த 3 ரேட் ஆஃப் stimulated emission, rate of spontaneous emission, rate of absorption, இந்த 3 ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகே, பட் கொஸ்டின் கேட்டாங்கும் போது ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்னா இங்கேருந்து எழுதுனா போதும். ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இங்கேருந்து எழுதுனா போதும். ஓகே, இப்போது நம்ம முன்னாடியே சொன்னது போல் 2 எனர்ஜி ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம எடுத்துக்கூடிய சாலிடுக்கு 2 எனர்ஜி ஸ்டேட் இருக்குது, E1 அண்ட் E2. N1ங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். N2ங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வி அஷ்யூம் தட் ஒன்லி ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இஸ் பிரசன்ட் அண்ட் தேர் இஸ் நோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் நம்ம ஸ்டிமுலேட்டட் எமிஷனே இல்லைன்னு வச்சுக்கலாம், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மட்டும் தான் நடக்குது. ஓகே, இந்த சுச்சுவேஷனில் அடுத்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கும், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இப்போது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷனை நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி படித்தோம், B12 ரோ N1 இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் A21 இன்ட்டு N2.
இது ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் மட்டும் தான், ரொம்ப சிம்பிளாக சப்ஸ்டியூஷன் மட்டும் தான், கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக் மேனிப்புலேஷன் தான், ரொம்ப பெருசாக சயின்ஸ் இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, B12 ரோ n1 is equals to A21 into n2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரோவை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறது அப்படியே ரைட் சைடு போவோம். ஆல்ரெடி ரைட் சைடில் A21 n2 இருக்குது, இங்கேருந்து வந்த B12 n1 கீழே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். போல்ட்ஸ்மேன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாருன்னா, எப்படி ஒரு கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் மூவ் ஆகும்போது அதோடைய மெக்கானிக்ஸ் பற்றி சில ரிசர்ச் பண்ணுறார். ஓகே, அவருடைய கான்செப்ட் படி இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட், இந்த ரேஷியோவை அவருக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறாரு. அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறான்னா 1 divided by exponential of energy of excited state minus energy of ground state divided by Boltzmann constant into temperature, அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா n2 by n1 அந்த ரேஷியோவை ஃபைன் பண்ணுறதுக்கு போல்ட்ஸ்மேன் ஆல்ரெடி டிரைவ் பண்ணி சொல்லிட்டார். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? n2 divided by n1 is equals to 1 by h nu by kt. எப்படி சார் இது h nu போட்டிங்க அப்படின்னா E2 minus E1. ஜென்ரலாக இனிஷியலாக ஆட்டத்தோட எனர்ஜி E1 தான் இருக்குது. நம்ம கொடுத்த h nuவால் தான் அது என்னவா மாறிடுச்சு, இப்போ E2 மாறிடுச்சு. அப்போ E2க்கும் E1க்குள்ள வித்தியாசம் என்னவா தான் இருக்கும்? h nuவாக தான் இருந்திருக்கும். அதனால இந்த இடத்துல E2 minus E1க்கு பதிலாக இங்கே h nu அப்படின்னு போடுறாங்க. இந்த போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷனை இப்படி மாற்றி, போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் படி இந்த ரேஷியோவை இப்படி மாற்றி எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, n2 by n1 வேல்யூ இருக்குல்ல, இதை எங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இந்த n2 by n1க்கு பதிலாக. அப்போது ரோஸ் ஈக்குவல்ஸ் டு A21 இங்கே வந்துருச்சு, B12 இங்கே இருக்குது. அப்போது n2 by n1க்கு பதிலாக 1 divided by, மேலே 1 இருக்க மாதிரி வச்சுப்போம், 1 divided by e power h nu into kt. இப்போது டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பிளாங்க்ஸ் தியரி படி, பிளாங்க்கிற சயின்டிஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷனில் ஒரு எனர்ஜி டென்சிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறார். ஓகே, அப்போது ஆஸ் பர் த பிளாங்க்ஸ் தியரி ரோங்கிறது 8 by h nu cube by c cube into e power h nu by kt minus 1. ஓகே, இதுதான் டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன். பட் நம்ம டிரைவ் பண்ண டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன் என்ன? ரோஸ் ஈக்குவல்ஸ் டு A21 டிவைடட் பை B12 டாட் e பவர் h nu பை kt. இங்கே -1 இருக்குது, இங்கே ஸ்ட்ரக்சரே மாறுது. ஓகே, அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணால் இரண்டுமே ரோ தான். அப்போது இது மாதிரி தான் இது வந்து இருக்கணும். அப்போ இது ரெண்டுடைய ஸ்ட்ரக்சரும் மாறதுனால இட் டசன்ட் ஹேவ் குட் அக்ரிமெண்ட், இது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இப்போ அந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இல்லாதனால ஐன்ஸ்டீன் ஒரு முடிவுக்கு வராரு. ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அட் தி ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ப்ளஸ் ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன், இந்த ரெண்டுடைய சம் வேல்யூக்கு தான் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இதையும் கணக்கில் எடுத்துக்கிறார். ஸ்டிமுலேட்டட் எமிஷனையும் இப்போ கணக்கில் எடுத்துக்கிறார். ஓகே, அப்படி எடுக்கும்போது இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் தான். என்ன மேத்தமெட்டிக்ஸ் சார்? ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இந்த 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன? rate of absorption is equals to B12 N1 rho is equals to rate of spontaneous emission, நம்ம equation படி A21 N2 plus rate of stimulated emission B21 N2 into rho. ஓகே, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம், ரோங்கிற போர்ஷன் இருக்கிறதுலாம் ஒரு சைடு கொண்டு வருவோம். ரோவெல்லாம் இங்கே கொண்டு வரதுனால இந்த போர்ஷன் லெஃப்ட் சைடு வருது, அதனால் இங்கே மைனஸ் வந்துருச்சு. அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து காமனாக ரோவை வச்சுட்டு மீதிலாம் எடுத்துகிறோம், மீதிலாம் எடுத்து எழுதுகிறோம். இப்போ இந்த போர்ஷன் இங்கே வரப்போது மைனஸோட வரதுனால B12 N1 ஆல்ரெடி இங்கே இருக்குது சரியா. இங்கேருந்து இது வந்ததுனால இங்கே மைனஸ் சிம்பிள் வருது. அப்போ B21 N2வும் இங்கே வந்துருச்சு. இதுலேருந்து காமனாக இந்த ரெண்டு டேர்ம்லையும் ரோ இருக்கிறதுனால நம்ம காமனாக ரோவை எடுத்துட்டோம். இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் இதை மட்டும் விட்டாச்சு. அப்போ இட் இஸ் A21 into N2. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் ரோவை மட்டும் வச்சுட்டு இந்த போர்ஷன் அப்படியே இதை டிவிஷனில் கொண்டு போவோம். ரோஸ் ஈக்குவல்ஸ் டு A21 N2 டிவைடட் பை B12 N1 மைனஸ் B21 N2. ஓகே, இப்போ ரோக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனில் மேலேயும் கீழேயும் உள்ள டேர்ம்ஸுகளில் N2ஆல் டிவைட் பண்ணுவோம். மேலே இருக்க டேர்மில் A21 N2 டிவைடட் பை N2, இதையும் N2ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த போர்ஷனை டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் B12 N1 டிவைடட் பை N2 மைனஸ் B21 N2
divided by n2. இந்த மூணு டேர்மையும் n2 வால டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு n2வும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோமா? ரோ இஸ் ஈக்குவல்ஸ் டு மேலே எல்லாம் கேன்சல் பண்ணது போக மீதி a21 டிவைடட் பை b12 n1 by n2 மைனஸ் ஒன்லி b21. இப்போ ரோவுக்கான போர்ஷன் கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ இதில் இந்த கீழே இருக்க பகுதியில் b21ங்கிறத மட்டும் காமனாக வெளியில் எடுப்போம். b21 வெளியில் எடுக்கிறதுனால இங்கே b21 இல்லாதனால நம்ம என்ன செய்யணும்? b2 வெளியில் எடுத்தாச்சு. இந்த டேர்மில் b21 இல்லை. அதனால் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். b12 n1 by n2 divided by b21. இங்கே இல்லாத நம்ம எடுத்ததுனால நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். டிவிஷனில் சேர்த்துருக்கோம். ஓகே. மைனஸ் ஆல்ரெடி இங்கே b21 தான் இங்கே இருக்குது. இதுலேருந்து வெளியில் நம்ம எடுத்துட்டதுனால காமனாக எடுத்துட்டதுனால இந்த இடத்துல 1 வந்துருச்சு. ஸோ ப்ராக்கெட்டை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மேலே a21 அப்படி இருக்குது. ஓகே. இப்போ இது ரோவுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் n2 டிவைடட் பை n1ங்கிறது 1 by e power h nu by kt. அப்போ நான் n1 by n2 அப்படின்னு எழுதுனேன்னா அந்த 1 by ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது e power h nu by kt அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்லைட்லேருந்து நம்மளுக்கு தெரியும் போல்ட்ஸ்மேன் கான்செப்ட் படி. ஓகே. இப்போது இந்த n1 டிவைடட் பை n2 வேல்யூவை இந்த ரோ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரோ இஸ் ஈக்குவல்ஸ் டு a21 டிவைடட் பை b21 b12 divided by b21 dot n1 by n2 க்கு பதிலா e power h nu divided by kt அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். மைனஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை 4ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3யும் 4யும் கம்பேர் பண்ணுவோம். என்ன ஈக்குவேஷன் 3? இதோடைய ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் நம்ம டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிளாங்க்ஸ் தியரி படி 8 pi h nu cube divided by c cube into e power h nu kt minus 1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? இப்போ ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சேர்த்து டிரைவ் பண்ணோம்ல. ரோஸ் ஈக்குவல்ஸ் டு a21 divided by b21 into b12 divided by b21 into e power h nu by kt minus 1. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இதோடைய ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இது இஸ் கரெக்ட் அப்படின்னு ஐன்ஸ்டீன் முடிவுக்கு வந்துடுறாரு. ஓகே. இதுலேருந்து சில இன்ஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். 8 pi h nu டிவைடட் பை c கியூப் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக a21 டிவைடட் பை b21 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ a21 by b21 a21 divided by b21 is equals to 8 pi h nu divided by c cube அப்படின்னு எழுதியாச்சு. மீதி என்ன இருக்குது? இங்கே 1 by e power h nu by kt minus 1 இருக்குது. இங்கே 1 divided by b12 divided by b21 into e power h nu by kpt. அப்போ இந்த செக்மெண்ட்டில் இந்த இடத்துல 1 இருக்க மாதிரியும் இங்கே b12 divided by b21 இருக்க மாதிரியும் எடுத்துக்கிட்டோம்னா b12 divided by b21 is equals to இங்கே இதுக்கு பதிலாக 1 இருக்குது. சரியா? அப்போ b12 divided by b21 is equals to 1 எழுதலாம். இதில் b12 மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டா b21 ரைட் சைடு போனுச்சுன்னா b12 is equals to b21 எழுதிடலாம். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கான்ஸ்டன்ட்ஸுக்கு பேர் தான் ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்ஸ். So a21, b12, b21 are called Einstein coefficient which represent the probability of the transitions. Okay. நெக்ஸ்ட் இது இன்னொரு 2 மார்க் சேர்த்து கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அண்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒன்று ரோ ஈக்குவேஷன் எடுத்துப்போம். என்ன ரோ ஈக்குவேஷன்? ரோஸ் ஈக்குவல்ஸ் டு a21 டிவைடட் பை b21 ஓகே இன்டு e power h nu by kt minus 1. எப்படி சார் இதை இங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா b12 divided by b21ங்கிறது பதிலாக 1 தானே. அதனால் இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்படி மாறிடுச்சு. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த a21 by b21 மட்டும் இந்த சைடு கொண்டு போகிறோம். இந்த சைடு கொண்டு போனால் என்ன ரெசிப்ரோக்கலாக மாறிடுமா? இந்த ரோ ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கே ரெசிப்ரோக்கலாக போகும்போது இது மேலே போயிடுச்சு. b21 டிவைடட் பை இது கீழே வந்துருச்சு a21. இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது இங்கிட்ட போனதுனால மீதி மேலே 1 தான் இருக்கும். 1 டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கோ e power h nu divided by kt minus 1 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கீழேயும் n2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே. b21 இன்ட்டு n2 இன்ட்டு ரோ மேலேயும் n2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் டிவைடட் பை
B2 கீழே என்ன இருக்குது A21 into N2. இதனால மீனிங் மாற போகிறதில்ல. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அதனால் மீனிங் மாற போகிறதில்ல. இப்படி எழுதிக்கலாம். நம்ம N2வில் மல்டிப்ளை பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு நடக்க போகிறதில்ல. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே எழுதிக்கலாம். 1/e⁴ h⁻ (-1). ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னது ஆக்சுவலாக B21 N2ங்கிறது என்ன இதுக்கான ஈக்குவேஷன்? ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இது என்ன ஈக்குவேஷன்? ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கான ஈக்குவேஷன். ரைட் சைடில் என்ன எழுதியிருக்கோம், என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடணும். நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? ரேஷியோ ஆஃப் ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அண்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/e⁴h⁻ (-1). இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது மேக்ஸிமம் கேட்பாங்க. இதை தெளிவாக படித்து எழுதி பார்த்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக போங்க. ஓகே, இந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கவனமாக கவனித்ததுக்காக உங்களுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இனி எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.